அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுரூப ஜெபக்குழுவின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, மகிழ்ச்சியும் மன அமைதியும் இறைவன் நமக்கு தந்த பெரிய வரப்பிரசாதம் இல்லையா? இன்று அவர் நமக்கு என்ன செய்தி தாரார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம், அதிகாரம் 2, இறை வார்த்தை 6-10 முடிய. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவையை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையே தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரை மிகவே உயர்த்தி எப்பெயருக்கு மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் கீழுலோகர் அனைவரும் மண்டியிடுவர். பிரைஸ் தி லார்ட். இயேசு மட்டும்தான் நமக்காக, நம் பாவங்களுக்காக, நம் குற்றங்களுக்காக, நம் குறைகளுக்காக, நம் நோய்களுக்காக, நொடிகளுக்காக அனைத்துக்குமே அவர் தான் இவ்வுலகில் மனிதனாக வந்து நம் பாடுகளை அனைத்தும் ஏற்றுக்கொண்டார் இல்லையா? அது எல்லாருக்குமே தெரியும். நம்ம விவிலியம் பார்க்குறோம், இறைவார்த்தை கேட்குறோம், ஜபங்களுக்கு போகிறோம், ஜபத்திலிருந்து இறைவார்த்தையை கற்றுக்கொள்கிறோம். நிறைய நமக்கு என்னென்ன தேவையோ அதை அனைத்தும் இறைவன் நமக்கு தருகிறார். அப்போது இறைவன் நமக்கு, அதாவது ஒரு நண்பர்கள் நமக்கு எதையாவது செய்வாங்களா? உதவி செய்வாங்க. ஆனால் நமக்காக மறிப்பாங்களா? இல்லை. ஆனால் இறைவன் நமக்காக மறித்தார். எதற்கு? நம்மளை பாவ நிலையிலிருந்து மீட்டு எடுப்பதற்காக. இறைவனுக்கு தெரியும், தந்தைக்கு தெரியும், தம் மகனை காப்பாற்ற வேண்டும் என்றால் தந்தையின் விருப்பப்படி தான் அவர் இவ்வுலகிற்கு மனிதனாக பிறந்து இவ்வுலக வாழ்க்கையில் உள்ள பாவ சாபங்களை அனைத்தையும் கண்டு பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து, மனித உருவில் பாவமற்ற வாழ்க்கை வாழ்ந்து நமக்காக மரித்தார். இப்போ நம்மளை என்ன சொல்கிறாரு? பாவமற்ற வாழ்க்கை வாழ கூப்பிடுறாரு. பிறருக்கு உதவி செய்ய அவர் என்னென்ன உதவி செய்தார் அப்படிங்கிறத அவர் நிறைவுபடுத்த நம்மளை கூப்பிடுறார். நாம் எந்த நிலையில் இருக்கோம்? பிறருக்கு உதவி செய்கிறோமா? எதையாவது நம்ம பெற்றுக்கொண்டு செய்கிறோமா? இல்லை கொடுத்தா நமக்கு திரும்ப வரும்னு நினைக்கிறோமா? நமக்கு எல்லாமே தெரியும்ல. அப்போ அந்த தெரியுங்கிற நிலைமையில் நம்ம எப்படி நடக்கணும்? சிந்திப்போமா? எல்லாம் வல்ல இறைவா, உங்களுடைய இரக்க பெருக்கத்துக்குள்ள எங்களை முழுமையாக ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவரே, எங்களை ஏறெடுத்து பார்த்து எங்கள் குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் கழுவி உங்களுடைய தூய இரத்தத்தால் எங்களை தூய்மைப்படுத்தினீர். ஆண்டவரே, நாங்களும் பிறரை நேசிக்கவும் அன்பு செய்யும் எங்களுக்கு நீர் வரம் தர வேண்டும். ஆண்டவரே, இதுகால் வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம்? நாங்கள் நல்லவர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களிடமும் குற்றங்கள் குறைகளும் நோவுகளும் நொடிகளும் இருக்கிறது ஆண்டவரே. அனைத்தையும் நீர் மாற்றுவீர். ஆண்டவரே, பாவநிலையற்ற வாழ்க்கை வாழ எங்களை அழைக்கிற போகிற கிருபைக்கு உமக்கு கோடான கோடி நன்றி கூறி எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்குறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.